VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கான இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு சமபலனாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா 7ல் செவ்வாயும் அஷ்டமாதிபதி 7ல் உட்காண்டிருக்காருங்க. இப்போ நார்மலாகவே 7ஆம் ஆதி 8ல் இருக்கார் அப்படின்னு சொன்னாவே சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் செவ்வாய் கொஞ்சம் பாதகமாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஏற்படும்ன்றது பொதுவான இதுங்க ஆக்சுவலாக. மேலும் சிலர் யாரெல்லாம் வீடு வாங்குகிறாங்களோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இந்த ஒரு தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசு சார்ந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு சில பல தொல்லைகள் இருந்தாலும் நல்ல முடிவுகளாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு. மேலும் தேக ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரத்த சம்பந்தமானவங்களுக்கான கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். என்னடா எடுத்த உடனே இதையே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. பட் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த யாருக்கெல்லாம் கொஞ்சம் பிளட்ஸ் இதாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அளவாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் அளந்து பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் ஆனது கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருமண பேச்சுக்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கிடைக்கும். அதாவது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாற் போல் திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நிறைய பொது பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால பொதுவாக என்ன ஆகும்னா புதுவான வீட்டுக்கான பொருட்களை வாங்கிறதுக்கும் நகைகளை வாங்கிறதுக்கும் மற்றும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ஏதாவது சொத்துக்கள் அந்த நகைகள்லாம் உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். சில தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவானவர் 3ல் உட்காண்டிருக்கிறதுனால அவரே 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் யாரெல்லாம் ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. இளைய சகோதரம் இளைய சகோதரிகளுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் அதாவது இந்த 6-7 தேதியில் உங்களுக்கு மாறுறதுனால அக்டோபர் 6-7 தேதியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குரு வக்ரகதி அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் தந்தையினுடைய வழியினாலேயோ உங்களால் உங்களோட தந்தைக்கோ நல்ல வாய்ப்புகள், நல்ல வீடு, சுகஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற லெவலுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினில் உங்களுடைய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல யோகங்கள் கிடைக்கும். புதிய பொருட்களான அதாவது எப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கான வழிகள் இந்த காலகட்டங்களில் அமைகின்றதுங்க. மேலும் சுக்கிரனானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நல்ல ஒரு அட்ராக்ஷனாக பேசுவீங்க. நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படின்னா உங்களை கவர்ற லெவலுக்கு இந்த வாட்டி சுக்கிரன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கேதுவும் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். பேச்சாற்றல் நல்லா இருக்கும். சொந்த வீடு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுமூகமான ஒரு மூமெண்ட் இந்த டைமில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரைப்படங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, சின்ன திரை ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுக்கு 5ல் உட்காண்டிருக்கிறதுனால ஏதாவது திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ஊரில் இருக்கிற மனுஷன் யார் அவர் மூலயமா சப்போர்ட்
சப்போர்ட் கிடைச்சி அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து பேச்சு திறமை நிறையா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் அமைப்பும். மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஏற்படுங்க. நிறைய பொதுவான ஒரு நல்ல ஒரு டூர் போகிறதுக்கான, ஒரு ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கான எல்லா விதமான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். கடல் பயணம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் அமையுங்க. புதுசான ஒரு பார்த்திங்கன்னா யாருக்காவது வந்து கல்யாணம், அதாவது புதுசான பொருட்கள் வாங்கிறதுக்கும், அதாவது இல்லத்தில் வந்து திருமண பேச்சுக்கள் நடக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வந்து குருவும் நல்ல ஸ்டேஜில் இருக்கார், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் நல்லா இருக்கார். மேலும் வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகக்காரகராக இருக்கார். மேலும் வந்து எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா 12ல் இருந்தால் யோகம் தாங்க. நிறைய ஸ்தானத்தில் இருந்தாலும் 12ஆம் மாதி உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார். அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் மாதியும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை, அதுவும் 8ஆம் பார்வையாக பார்க்குறதுனால அவர் 8ஆம் பார்வை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தாங்க தருவார். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்ஸ்னுடைய ஒரு அமைப்புங்க. மற்ற பிளானட்னுடைய சப்போர்ட்டும் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய ஒரு ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும், ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன்ஸ் நடக்கிற, அதாவது உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. இதற்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ராகுலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் பேசுகிறதுக்கும், புதிய வந்து வெஞ்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து புதனானவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்க. அவரே வந்து புத ஆதித்ய யோகமாக இருக்கிறதுனால புதன் வந்து உங்களுடைய நல்ல ஒரு திங்கிங் பவரை வந்து நல்லா கொடுக்காருங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சூரியனானவர் 5ஆம் மாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திங்கிங், புதுசாக ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரின் போய் செட்டில் ஆகி அங்கே மேலே படிக்கிறதுக்கான ஒரு யோகத்தை புத ஆதித்ய யோகம்னு பேருங்க. இந்த புத ஆதித்ய யோகத்தினால பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து அசட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாரினில் போய் படிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக வந்து இந்த காலகட்டங்களில் அமையும். ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து 6ல் வந்து சூரியன் போயிட்டாவே கொஞ்சம் தந்தைக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த உடம்பு மட்டும் அவங்க வந்து அப்பப்போ வந்து அந்த ரெகுலர் பீரியாடிக்கல் செக், ஏன்னா 50 இயர்ஸ் மேலே போயிட்டாவே பீரியாடிக்கல் செக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக அமையுங்க உங்களுக்கு. மேலும் வந்து இளைய சகோதரம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து உங்களாலும் உங்கள் இளைய சகோதரம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கான புதிய முயற்சிகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு வந்து விருப்பமாக இந்த பசங்களுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய வந்து கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு. மேலும் வந்து சிறு குறு தொழிலாளிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையுதுங்க. இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமமான மாதமாக அமையுங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும், மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.